மேம் என்ன மேம் ரொம்ப கோவமா இருக்கிறீங்க? என்னமோ ரிப்போர்ட்டு திருப்பி திருப்பி பாட்டுக்கிறீங்க, என்னாச்சுங்க? எனக்கு ரொம்ப கோவமா வருது. ஏங்க என்னாச்சுங்க? இல்ல, ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா ஹார்ட்டுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, ஸ்கின்னுக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, மூளைக்கு ஒரு டாக்டர் இருக்காங்க, சரிங்களா? கிட்னிக்கு, லிவருக்கு, குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு, லேடிஸ்க்கு, சரிங்களா? ஈவன் அனிமல்ஸ் கூட டாக்டர் இருக்காங்க. கண்டிப்பாங்க. இவ்வளோ டாக்டர்ஸ் இருக்காங்க. ஆனா இங்க ஒரு சில பேர்லாம் பாத்தீங்கன்னா வெறும் மலர் மருந்தை மட்டும் படிச்சு வச்சுக்கிட்டு, சரிங்களா, நீங்க வந்து ஆபரேஷன் பண்ணிக்க வேணாங்கிறாங்க. அது எப்படி மேம் வாஸ்தவமாகுங்க? ஒரு பிரச்சனையை வந்து ஆபரேஷன் பண்ண வேண்டிய நிலைமை இருந்தால் பண்ணி தான் ஆகணுங்க. இப்போ நான் பார்த்துட்டு இருக்க கிளையண்ட்டுக்கு அவ்வளோ கண்ணில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சேனலை பார்த்துட்டு இப்போ 3 மாசமா ஆப்ரேஷன் பண்ணிக்காம சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஐயோ. அவங்க வீட்டில் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு ரிப்போர்ட்ஸ்லாம் அனுப்பிச்சு வச்சிருக்காங்க. கண்டிப்பாக அவருக்கு ஆப்ரேட் பண்ணியே ஆகணும்னு நமக்கு சொல்றாங்க. இப்போ இந்த மாதிரி கேசஸ்க்கெல்லாம் இவங்க யாரோ ஒரு வீடியோ பார்த்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துருச்சு, மலர் மருந்து சாப்பிட்டா என்னோட கண்ணு சரியா போயிடும். எனக்கு புரியவே இல்லை, மலர் மருந்து சாப்பிட்டா எப்படி உங்க கண்ணு ரெடி ஆகும்? கண்டிப்பா ரெடி ஆகாது. இப்ப நான் அவர்கிட்ட உட்காந்து பேசும்போது என்ன சொல்றாருன்னா, அவருக்கு பயம் இருக்கு, சரிங்களா? சோ நம்ம பயத்துக்கு மருந்து கொடுக்கலாம். பட் அந்த கண்ணுல ஏற்பட்டிருக்கிற அந்த புரைன்னு சொல்லுவாங்களே, கண் புரை, இது சொல்லுவாங்க இல்லையா? சோ அந்த இதை வந்து நீங்க ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். கண்டிப்பா மேம். சோ அது பண்ணாம இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னா, அவருக்கு பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே வருது. இந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு சேனலை நீங்க பார்த்துட்டு அவங்க சொல்ற விஷயங்கள் நீங்க நம்புறீங்க அப்படின்னா உங்களை மாதிரி உங்களோட ஃபேமிலி தான் அதனால சஃபர் ஆறாங்க. இப்ப 3 மாசமா அவங்க வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் வந்து அதுக்கு ஒத்துழைக்கவே மாட்டுறாரு. பேட்ச் ரெமடிஸ்லேயே சரியாயிடும்னு சொல்லிட்டு மருந்து வாங்கி சாப்பிட்டு இருக்காரு. ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. எப்படி வரும்னு கேட்கிறேன் நான். கண்டிப்பா அது வராதுங்க. அதுக்கு இன்னமும் அதை நம்ம பண்ணி தான் ஆகணும். அதாவது நம்ம மலர் மருந்துங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இப்போ அவருக்கு ஃபியர் மட்டும் தான் இருக்கு, நம்ம அதுக்கு மருந்து கொடுத்தாச்சு. இப்போ அவர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அவருக்கு ஆப்ரேஷன் பண்ண போறாங்க. ஸோ இன்னொரு 2 டேஸ்ல வந்து அவர் ரெடி ஆயிடுவார். இப்போ இந்த 3 மாசமா பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவருக்குமே அந்த இதை வந்து இது பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் சொல்ற சேனல்ஸ் முதல்ல நீங்க பாருங்க. அது உங்களோட ப்ராப்ளம். ஏன்னா இங்க எல்லாருக்குமே வந்து உரிமை இருக்கு. ஸோ ஒரு விஷயம் பேசுறதுக்கு, செய்யறதுக்கு. கண்டிப்பாங்க. பட் இந்த மாதிரி தவறான விஷயங்களை நீங்க நம்பி உங்களோட ஃபேமிலியை நீங்க ரிஸ்க்ல வைக்காதீங்க. உங்களுக்குமே அது ரிஸ்க் இல்லையா? 3 மாசங்கிறது பெரிய டைம். ஸோ டாக்டர் சொன்னப்பவே நீங்கள் அது பண்ணியிருக்கணும். இப்போ நான் அவர் கூப்பிட்டு என்ன எதுன்னு கேட்டு எல்லா ரிப்போர்ட்ஸும் பார்க்கும்போது தெரிஞ்சதுனால நம்ம சீரியஸ் என்னங்கிறது தெரிஞ்சு அவருக்கு நம்ம புரிய வச்சு இப்போ ரெமடிஸ் கொடுத்து இப்போ நம்ம இது பண்ணியிருக்கோம். ஸோ ஊருக்குள்ள இவ்வளோ ப்ராப்பராக படிச்சுட்டு இத்தனை டாக்டர்ஸ் இருக்கும்போது நீங்கள் வெறும் மலர் மருந்தை மட்டும் படித்து வச்சுட்டு எல்லாத்துக்குமே எப்படி உங்களால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியுது? நீங்கள் கேன்சருக்கு கொடுத்துருவீங்கன்றீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ரேஷனே பண்ணிக்க வேண்டாங்கிற நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? உங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது? நீங்க மலர் மருந்து தான் படிச்சு வச்சிருக்கீங்க, வேற எதுவும் அனாட்டமி படிச்சு அவங்களோட ரிப்போர்ட் எடுத்து நீங்க பாக்குறது கிடையாது. நாங்க யாருமே ரிப்போர்ட்ஸ் பாக்குறது கிடையாது. ஆஸ் அ பேட்ச் ப்ராக்டிஷனரா நீங்க என்கிட்ட பேசும்போது நாங்க உங்க ரிப்போர்ட்ஸே தொட மாட்டோம். ஆனால் நீங்கள் ஒரு டாக்டராக வரும்போது நீங்கள் எல்லாத்தையுமே பார்த்து தான் நம்ம மருந்து கொடுக்குறோம். அப்படி இருக்கும்போது உங்களுக்குலாம் யார் அந்த தைரியத்தை கொடுக்குறான்னு எனக்கு புரியல. நீங்களாம் எந்த இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கிறீங்க? ஏன்னா நாங்களுமே வந்து கிளாஸஸ் எடுக்கிறோம், நாங்களுமே நம்ம வந்து எக்ஸாம் வைக்கிறோம், எல்லாமே பண்ணுறோம். எந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸுமே நாங்கள் இந்த தவறாக வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கறது கிடையாது. நீங்கள் வந்து ப்ராப்பராக நம்ம அன்னைக்கு நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், அடிப்பட்டு கீழே விழுந்தா கூட உடனே போய் நீங்கள் டாக்டரை பார்க்கணும். ஏதாவது வந்து ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது உங்களோட கடமை நம்ம சொல்லியிருக்கோம். நம்ம அதை சொல்லியிருக்கோம். அது வந்து ஒரு எமர்ஜென்சி தான் சொல்லியிருக்கோம். அந்த மாதிரி நீங்கள் சொல்லலாம். அதை விட்டுட்டு நீங்க ஆப்ரேஷனே செஞ்சுக்க வேண்டாம், வெறும் மலர் மருந்து எடுத்தாலே போதும்னா அவங்களுக்கு ஏதாவது ஆகுது அப்படின்னா அந்த ஃபேமிலி வந்து எவ்வளவு சஃபர் ஆவாங்க? கண்டிப்பா. ஸோ இந்த மாதிரி தவறான கருத்துக்கள் சொல்லாதீங்க தயவு செய்து. நீங்க இந்த மாதிரி படிச்சீங்கன்னா எந்த இன்ஸ்டியூட்ல படிக்கிறீங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. அவர் எனக்கு அந்த வீடியோ அனுப்புறாரு, நான் போய் பார்க்குறேன், அவங்களோட ஊர் கிடையாது, பேர் கிடையாது, சொல்றவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாட்டு என்னென்னோ சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தயவு செய்து இந்த மாதிரி சொல்றவங்கள நம்பாதீங்க. ஃபர்ஸ்ட் அப்படி நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா அவங்க யார், என்ன, அவங்க ப்ரொஃபைல் என்னன்றதை போய் செக் பண்ணுங்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்க்கும்போது நமக்கு அவ்வளோ கோவம் வருது. பட் வேறு வழி கிடையாது. கண்டிப்பாக நல்ல விஷயங்கள், இந்த பேட்ச் ரெமடிஸுங்கிறது ஒரு நல்ல சிஸ்டம், ஆனால் அதை கெடுக்கிறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் நம்ம தான் கரெக்டாக நம்ம நடந்துக்கணும், நம்மளோட உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். ஒன்ஸ் இந்த மாதிரி இதை இன்னும் சீரியஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் தான் அதுக்கு சஃபர் ஆவீங்க, இன்னும் கொஞ்சம் நீங்கள் தான் பே பண்ண வேண்டியிருக்கும். அதனால் மலர் மருந்து மனசுக்கு தான் கொடுக்கணுங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்த் ரிலேட்டடாக வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதுல ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு ரெமெடி நாங்கள் தருவோம். பட் அது நீங்கள் சாப்பிட்றதுனால உங்கள் கண்ணு வந்து க்யூர் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது.
ஸோ அதுக்கான திங்ஸை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை நீங்கள் தான் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தப்பாக எந்த ஒரு சேனல்லையும் பார்த்துட்டு இந்த மாதிரி இது பண்ணாதீங்க. உங்களுக்கு ப்ராப்பரான தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட நம்பர் கீழே ஸ்க்ரீனில் இருக்கும். நீங்கள் தயவு செய்து கால் பண்ணி கேட்டுட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மலர் மருந்து சம்மந்தமாக இல்லை ஆல்டர்னேட்டிவ் சம்மந்தமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. தேங்க்யூ.